என்ன ஒரு படம்னா, நம்ம டொவினோ தாமஸ் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் மரண மாஸ். இதுல யாரு ஹீரோன்னா, நம்ம பாசில் ஜோசப். எப்பா சாமி! பொன்மேன் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னப்பா இப்படி நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல வந்து சேடான கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. அது நம்ம பாசில் ஜோசப். இதுல பார்த்தா தலைவன் மரண மாஸ்ன்னு ஒரு படம். நம்ம யாரு டொவினோ தாமஸ் புரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. இதுல தலைவன் என்ன சொல்றது? ஹீரோ வந்து வயசான ஆள போய் கொன்னுட்டு, அதுல வாயில வந்து வாழைப்பழம் வைக்கிறான். இது எதனால அப்படி வைக்கிறான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது எப்படி சொல்றது? இது எல்லாருக்கும் வழக்கப்பட்ட ஒரு கதை மாரி ஒண்ணு இருக்கலாம். ஆனா, படத்த பார்க்க நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சரி இது என்ன ட்ரெய்லர் தானே பார்த்தோம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு போய் இப்ப தியேட்டர்ல உட்காந்து படத்த பார்த்தா, படத்த எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். படம்லாம் ஒரே டார்க் காமெடி. ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட்டா தான் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த படத்த போய் பாருங்க கைஸ். ஏன்னா இது வந்து தமிழ்ல கிடையாது. ஒன்லி மலையாளத்துல தான் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரீன் பிளேலருந்து, பிஜிஎம்லருந்து எல்லாமே தரமா குடுத்துருக்கானுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பாசில் ஜோசப்புக்காண்டி கண்டிப்பா நீ படம் பார்க்கலாம். தலைவன் எப்படி சொல்றது? தலைவனுக்கு காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதுல டார்க் காமெடி வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புல. வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் டப்பிங்கே கூடிய சீக்கிரத்துல வந்துரும்னு நெனைக்கிறேன். இது மலையாளத்துல மட்டும் தான் ஒன்லி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பாருங்க.